நான் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இங்கே இப்போ சென்னையில் தான் இருக்கிறேன். என்னோட பொண்ணுக்கு 30 வயசாயும் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா சரியா இதாகிறது தானே. என் கையில் பணமும் கிடையாது. எங்கள் புருஷன் இறந்து போயிடுச்சு. எனக்கு யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நான் இங்கே சர்ச்சில் வந்திருந்தேன். இங்கே வந்து நான் இங்கே ஜெபம் அப்போ பழைய சர்ச்சாக இருந்துச்சு. அப்போ நான் இங்கே வந்துட்டு கடவுள்கிட்ட தோமாஸ் ஆகிட்டு வேண்டிக்கிறேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன்னா ஒரு தாலி வாங்கி உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் இங்கேருந்து போயிருந்தேன். அப்புறம் எப்படி என்ன ஏதுன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த என்னோட பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. வரதட்சணை அதெல்லாம் ரொம்ப கேட்காம நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு என் பொண்ணு நல்லபடியாக இருக்கிறாங்க. என் மருமகனை நல்ல ஒரு வேலையில் இருக்கிற பையனை கொடுத்து கடவுள் என்னை ஆசீர்வதிச்சுட்டாரு. அது இல்லாமல் நான் அடிக்கடி இங்கே வருவேன். இங்கே வந்து ஜெபத்தில் இருப்பேன், சர்ச்சுக்கு வருவேன், எல்லாம் செய்வேன். எனக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கேன். என் பிள்ளைகளை எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஒரு அனாதை. எனக்கு ஒரு ஏதாவது இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாதவன். ஆனால் கடவுள் ஜீசஸ் எனக்கு ரொம்ப வழிபாடு. என் மக்களை எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, அதுங்களை எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு வழியை காட்டுறதுக்கும் எல்லாம் அந்த ஆண்டவர் தான் எனக்கு வழி செய்தார். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் இங்கே மலையில் வந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக நடக்கிறேன். ஆனால் நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான் நான் இங்கே ஒன்று கற்றுக்கிட்ட பாடம். அவர் மேலே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அதை தாண்டி நம்ம வெளியே வர முடியும்னு உள்ள ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை எனக்கு கைகூடிச்சு. இன்னைக்கு நான் அவரோட ஒரு நம்பிக்கையாக நான் எப்போ எங்கே போனாலும் நான் யார்கிட்டையாவது ஒரு ஆளுக்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரால் முடியாத ஒரு காரியம் இல்லைப்பா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதான் மனசு திறந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லாத வெறுமே ஒரு ஜெபம் ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார், அவரால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும். மனுஷங்களுக்கு பரிமிதிகள் அப்படின்னா அவங்களால கொஞ்சம் தான் முடியும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் செய்ய வல்லவராய் ஆண்டவர் அந்த ஜீசஸ் தான்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். நான் அடிக்கடி இங்கே வருவேன். ஆனால் கேரளா தான் ஆனால் நான் இங்கே அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. என் கணவர் எனக்கு ஒன்றுமே இது பண்ணி கொடுக்கல. நான் அதையாக 3 பொம்பளை பிள்ளைங்களே வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அந்த ஜீசஸ் மட்டும்தான். அந்த அம்மா மாதாவும் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அது நான் எங்கே வேணாலும் உறுதியாக சொல்லுவேன். அதுதான் என்னோட சாட்சி.